புத்தூர் போன கையுக்கு மருந்துங்க. சித்தூர்ல ஸ்பெஷலான ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போறோம். நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவும் கறியில போட்ட மசாலாவும் பக்காவா அந்த கறி ஃபுல்லாவே இறங்கி கிரேவி ஃபுல்லாவே சூப்பரா இருக்குங்க. சூப்பரான சுவையில நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அப்படியே கொண்டு போயிட்டு முதியோர்களுக்கு கொண்டு போயிட்டு மதிய விருந்து நண்பர்களோட கொடுக்க போறோம். வணக்கம் கட்டுறது கையிலே. பக்கத்துல வாங்கன்னு சொன்னாலே அதுல ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரியுங்க. ஏன்னா என்னைக்குமே ஆபத்தோட தான் நம்ம இங்க வாழ்றோம். சின்ன தம்பி படத்துல ஒருத்தன் ஒடியாருவான், அது மாதிரியே வண்டி ஆட்டுறான். எனக்கு கல்யாணம் கூட வச்சிருப்பாரு, எனக்கு கல்யாணம் ஒருத்தர் அந்த மாதிரியே ஆட்டுறான். எப்பவுமே வழக்கமா நாங்களே சமைச்சு நாங்களே கொண்டு போய் பரிமாறுவோமே. ஆனா இன்னைக்கு ஒரு 350 கிலோமீட்டர்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு. அவங்க தான் இன்னைக்கு எல்லாமே அங்க போய் சமைச்சு அவங்களே சமைக்கிறாங்களா? அவங்க பரிமாறுறாங்க. நம்ம நண்பர்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க இணைந்த கைகள். நாங்கள் எதுக்காக இணைந்த கைகள் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டீம் நண்பர்கள். ஒரு சிலர் பேர் குவைத்தில் இருக்காங்க, ஒரு சில பேர் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இணைந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க. போன வருஷம் கூட பர்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பார்வையற்ற குழந்தைங்களுக்கு அவங்களே இதுவாச்சும் 350 கிலோமீட்டருங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அங்கே அவங்க கையாலேயே குழந்தைங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி 350 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 160 பேர் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு உணவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு 160 முதியோர்களுக்கோ நாங்கள் ஒரு 10 பேர். எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி விருந்து கொடுக்குற அந்த நல்ல உள்ளங்கள் இவங்க தாங்க. வணக்கம் 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 வணக்கம். இன்றைக்கி நீங்கள் உணவு கொடுக்குறீங்களா? என்ன காரியத்துக்காக உணவு கொடுக்குறீங்க? இல்லை ப்ரோ, கொடுக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நண்பர்களாக சேர்ந்து கொடுக்குறோம். நண்பர்களாக சேர்ந்து. உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாங்களா? பேர் சகாதேவன். சகாதேவன். என் பேர் குமார், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நண்பர்கள்லாம் சேர்ந்து இதுமாரி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வபூர்வமாக சொன்னது. ஏற்கனவே தனியாக செஞ்சோம். இதெல்லாம் சேர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வபூர்வமாக எல்லாம் வெளிநாட்டு நண்பர்கள், உள்ளூர் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இதுமாரி உணவு அளிக்கிறது. இது ஒரு பொது தொண்டாக செய்யணுங்கிறது, மென்மேலும் வளரணுங்கிறது எங்களுக்கு ஆவல். நீங்கள் செய்கிறத பார்த்தா எங்களுக்கு இன்னும் ஆவல் தான் தூண்டுது. நல்லபடியாக செய்யுங்க, நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நீங்கள் தான் குவைத்தில் இருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க. இப்போ திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து செய்யணுங்கிற எங்களுக்கு. உங்கள் பேருங்க ஐயா? அமீத் பேர். அமீத் ராஜா மூங்கில் திரைப்பட்டு அம்மன் ஸ்டீல். ஓகே, நன்றிங்க. இவங்க மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து விருந்து கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர், இப்போ குவைத்தில் இருக்காரு யாக்கூப். அவங்களோட சேர்ந்து இப்போ குவைத்தில் இருக்க நண்பர்கள் சலீம், சசி மற்றும் செல்வம். இந்த நண்பர்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த 160-170 பேருக்கு விருந்து கொடுக்கறதுக்காகவே நம்மளை தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார்புரம் முதியவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிங்க. நம்ம மூலயமா நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் போன டைம் பார்வையற்ற குழந்தைங்களுக்காகவும் நீங்கள் வந்தீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்காகவும் தேடி வந்திருக்கீங்க. ஏன்னா உங்கள் டைம் ஒதுக்கி, உங்கள் வேலையை ஒதுக்கி இவங்களுக்காகவே வந்திருக்கீங்க இல்லையா? அதுக்கு நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ். இவங்கள மட்டும் அறிமுகப்படுத்தலாங்க. நம்ம கட்டுறது கையில் குடும்பத்துக்கு புதுசாக நண்பர் வந்திருக்காரு, பாலா அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம டெய்லி உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்காக பாலா நண்பர் மதுரையை சேர்ந்தவர். அவரும் நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தில் ஒருத்தராக ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு முதியோர்களுக்கு எப்போவுமே சரி, கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், கடவுளின் குழந்தைங்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், நம்ம ஸ்பெஷலான உணவு தாங்க செஞ்சு கொடுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசியில் செஞ்ச நெய் சோறு, எலும்பு காய்கறி போட்ட தால்ச்சா, அது கூட பைனாப்பிள் கேசரி, அவிச்ச முட்டை. இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய என்ன கோழி அதெல்லாம் சொல்லிட்டீங்க, அவிச்ச முட்டை வரைக்கும் சொல்லிட்டீங்க. வழக்கமாக கொடுக்குற கலர்ஃபுல் கெட்டி தயிர் பச்சடி ஒட்டியா தம்பி? நம்ம இன்னைக்கு என்ன உணவு மக்கள்கிட்ட விருந்தா காட்ட போறோம்னு பார்த்தீங்கன்னா புத்தூர் போன கையுக்கு மருந்துங்க. ஏன்னா கட்டுனா கையுக்கு மருந்து. சித்தூர் போனால் வயிற்றுக்கு விருந்துங்க. அதனால இன்னைக்கு சித்தூரில் ஸ்பெஷலான ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். சித்தூர் போனால் சிக்கன் எடுத்து சமைங்க. நாங்கள் சமைக்கிறோம், சித்தூர் மக்கள் சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து மக்களாகிய நீங்கள் சமைக்கணும்னு தான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான காணொலியாக காட்டுறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காரணம் என்னன்னா ரொம்ப பொருள்களாக இல்லாமல்
உயர்வான பொருள்களை வச்சு நிறைவான உணவு தாங்க இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறோம், முதியோர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். எலும்பு தாழ்ச்சா தயாரா? எலும்பு கொழுப்பு போட்ட தால்ச்சாங்க, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் வரைக்கும் இப்போதைக்கு போட்டிருக்கோம். 3 வகை பருப்பு சேர்த்துருக்கோம். மாங்காய் சேர்க்க போகிறாங்க. அங்கே பாருங்கள், 2 இப்போ வந்து முருங்காவும் சீசன் கிடையாது, மாங்காவும் சீசன் கிடையாது. ஸோ இன்றைக்கி விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாங்காவே 200 ரூபாய் கிட்ட போகும். அதனால தான் இந்த மாதிரிங்க. 200 ரூபாய்னாலும் மாங்காய்னா தின்னுதாங்க. அதுக்கு இந்த இவ்வளோ பெரிய மாங்காய் இது எடுத்துங்க. தால்ச்சா நம்ம பார்த்தீங்களா, ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி தயாராச்சாங்க. சூப்பராக தயாருங்க. இது வந்து மில்க் மேடு. ம் பைனாப்பிள் தெரியுதுங்களா? ஏகப்பட்டது தெரியுது. வழக்கமாக செய்கிறது தாங்க. வேறு என்ன வச்சுக்கிங்க? இதில் இன்னும் தயிர் பச்சடி போடலங்க. வெள்ளரிக்காய், கேரட்டு, மல்லி, வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். போகும்போது போட்டுக்க போகிறோம். நான் ஸ்கூலில் வாங்கினதுங்க. மூங்கில் துறைப்பட்டிலேருந்து வந்த நம்ம நண்பர்கள், இணைந்த கைகள். அவங்க வந்து காலையில் விருந்து வச்சுருக்கோம். நைட்டே ரொம்ப எதிர்பார்த்தோம், அவங்க வரவில்லை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுருந்தாங்க. அதனால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக விருந்து வச்சுருக்கோம். எப்படிண்ணா இருக்கு சகாதேவன் அண்ணா? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குங்களா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா தாழ்ச்சா? ஓகேண்ணா. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்காண்ணா? எல்லாமே அருமையாக இருக்குது. இயற்கை வளத்தோட நல்ல அருமையான ஒரு இது காலையில் உணவே நல்லா அருமையாக தயார் பண்ணியிருக்கீங்க. ஐயா எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குங்க. எல்லாமே நன்றி. ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்களா? தேங்க்யூ. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள், நண்பர்கள், அவங்கள காலை உணவு எப்படி ருசிச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ சித்தூர் சிக்கன் தொக்குக்கு தேவையான பொருள் பார்க்க போறீங்க. செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெட்டி வச்ச இஞ்சி, உரிச்சு வச்ச பூண்டு, பெரிய வெங்காயம், சிகப்பு தக்காளி, முந்திரி பருப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தலை தூள், உப்பு, சால்ட், ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கழுவி வச்ச சுத்தமான கோழி கறிகள். இன்னைக்கு செய்கிற ஸ்பெஷலான சித்தூர் சிக்கன் தொக்குக்கு ஸ்பெஷலான ஒரு அரவை இருக்குங்க. இந்த அரவை தான் ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குங்க. இந்த நேரத்தில் 1 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ கோழிக்கறிக்கு இல்லையா? ஆமாங்க. கிராம்பு, ஏலக்காய், முந்திரி நம்ம ஸ்பெஷலாக சேர்க்குறோங்க. ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, இந்த சித்தூர் சிக்கனுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம செய்யக்கூடியது தொக்கு. நீங்கள் இதை தொக்காவும் செய்யலாம், குழம்பாவும் செய்யலாம். தொக்கா செய்கிறவங்க 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குழம்பா செய்கிறவங்க 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம். எவ்வளோ அளவு மாஸ்டர்? 100 கிராம் இருந்தாலே போதுமானதுங்க. 1 கிலோ கறி. 1 கிலோக்கு நீங்கள் குழம்பா செய்கிற மாதிரி தான் 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்களும் சேர்த்துக்குங்க. நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வதங்கி வந்துருச்சு. நம்ம சாறு அரவைக்கு தயாராக இருக்காப்புல. நான் போய் தப்புன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். அடுத்தது மாஸ்டர் என்ன செய்ய போறாருன்னு நீங்க கண்கூட பாருங்க. இல்லைங்க, எல்லா பொருளும் சொன்னாங்க. முக்கியமானது முந்திரி, எள்ளெண்ணெய், அதில் தான் வருத்தம். 2வது பார்த்தீங்கன்னா நம்ம முதியோர்கள் கொடுக்கறதுனால ஸ்பெஷலாக முந்திரி சேர்த்துருக்கோம். அதெல்லாம் விட்டாருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இடையில சாருன்னு சொன்னாரு, அதுதான் யாருன்னு கேட்குறேன். அரவையை சொல்கிறாரு சாரு. அரவை சார் தானே. சித்தூர் சிக்கன் மசாலாவுக்கு அரவை தயாராக இருக்குங்க. இப்போ அடுத்த பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம சித்தூர் சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். 1 கிலோ கறிக்கு 75 கிராம் அளவுக்கு எள்ளெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் டேரெக்டாக இங்கே ஊற்றாதீங்க. நடுவில் ஊற்றக்கூடாதா? ஆமாங்க. எதுக்காக நான் கடைசியாக சொல்கிறேங்க. எதுக்காக நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றணும்னு பார்த்தோம்னா, காஞ்ச இடத்துல நம்ம டேரெக்டாக இப்போ கோழிக்கறி சேர்க்க போகிறோம். கோழிக்கறி சேர்க்கும் போது காஞ்ச இடத்துல என்ன ஆகும்னா, இந்த கொழுப்பு கறியெல்லாம் போய் ஒட்டிக்கும். அதுவே அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டோம்னா ஒட்டாதுங்க, வலிக்கிட்டு சென்டருக்கு வந்துடும். நம்ம கறி கொட்டுறது கூட பாருங்கள், இப்படி கொட்டினா பக்கத்தில் இருக்க மேலே தெரிக்காது. இதாக ஒட்டுதை பார்த்தீங்களா பாத்திரத்தில்.
இப்போ இந்த கறியிலே நம்ம ஒரு சில மசாலாக்கள் சேர்க்க போகிறோங்க. நீங்கள் 1 கிலோ கறிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்புத்தூள். கலக்கிறதுக்கெல்லாம் அனுபவம் இருக்கா? ஆகுறீங்களா? நல்லதாக கலக்கிறது. நல்லா கலந்தாச்சுங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி மசாலாக்கள்லாம் போட்டு இந்த எண்ணெயிலே அரை வேக்காடு வேகணுங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் தொக்கு சித்தூரில் மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. ஆந்திரா ஃபுல்லாகவே எல்லா வீட்டு ஃபங்க்ஷனுங்கள்லேயும் ஒவ்வொரு உணவு இருக்கிற மாதிரி இந்த சித்தூர் சிக்கனும் பேர் போன உணவு. அது இல்லாத ஒரு விருந்தே இருக்காது. நம்மளுக்கு கோழிக்கறி ஒரு 3/4 வேக்காட்டில் இருக்குங்க. அரை வயது தயாராகிடுச்சிங்க. அரை வேக்காடும் தயாராக இருக்குது. ஆமாம், கறி அரை வேக்காட்டில் தயாராக. நான் என்ன சொன்னார்ண்ணே? கறியில் உள்ள தண்ணியெல்லாம் இப்படி விட்டு வந்துருக்குங்க. ஐயோ அருமைண்ணே, அருமை, அட்டகாசம். கொழுப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஓரத்தில். கறியிலேருந்து வந்த தண்ணியவே நம்ம கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்க போகிறோங்க. ஏன்னா மசாலா ஊற்றிட்டு வழக்கமாக இல்லை தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுவோம். ஸோ நம்ம தொக்கு செய்கிறதுனால இந்த தண்ணியவே நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் குழம்பு செய்கிறவங்களா இருந்தால் இந்த தண்ணி எடுக்காதீங்க. மசாலா அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு. கறியில் இருக்கிற தண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா தொக்கு. அதாங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், தண்ணி சேர்த்தா குழம்பு, தண்ணி சேர்க்கலன்னா தொக்கு. வெறும் தண்ணி இல்லைப்பா அது. மசாலா தண்ணி. அதுதான் ரொம்ப முக்கியம். சித்தூர் மசாலாங்க. சிக்கனை இறக்குறோங்க. சிக்கனில் நீங்கள் இறக்குனீங்கன்னா போதும். அதில் ஸ்பெஷல் மசாலா நல்ல கெட்டியாக தம்பி சூப்பராக அரைச்சி வந்துருக்காரு. சிக்கன் எடுத்த தண்ணின்னு அதிலே மசாலா அலசிக்க சொல்லிட்டாரு மாஸ்டர். இதே அவ்வளோ திக்காக வருது பார்த்தீங்களா? இதனால தான் நம்ம தண்ணி சேர்க்காம பண்ணுறது. மனம் பட்டையை கலப்பிச்சேன். சூப்பராக இருக்குங்க. பசியை தூண்டுது. இப்போ தான் சாப்பிட்டா இருந்தாலும் பசிக்குது. பசி. மாஸ்டர் இது வந்து அதிகமாக கொதிக்க விடணுமா இல்லை லேசாக கொதிச்சாலே கோழிக்குள்ளே கறி மசாலா இறங்குற வரைக்கும் கொதிச்சா போதுமா? கறியில் மசாலா இறங்கினா போதுமானது. இந்த மாதிரி ஒரு சித்தூர் குழம்பு சித்தூர் மக்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்கண்ணே. மக்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பெண்கள், ஆண்கள், மக்கள், குழந்தைங்க. எனக்கு ஒரு டவுட்டு. மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாத்தையுமே சேர்ந்தது. மக்கள் மட்டும் அல்ல, ஆண்கள் பெண்கள் சொல்கிறாரு. சென்றாயின் கூட கொஞ்ச நாள் பழகிட்டு இருந்தார்ல, அதனால அப்படி தான் பார்த்தீங்களா? நம்மளுக்கு தொக்கு பதுக்கு வந்துருச்சுங்களா? அள்ளி காட்டுங்க சார். அதுதான் மல்லித்தலை மட்டும் சேர்த்து முடிஞ்சுதா? மல்லித்தலை அவ்வளோதாங்க. செய்முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சீக்கிரமாக சமைச்சிடலாம். சிக்கன் சமைச்சிடலாம். சித்தூர் சிக்கன் தொக்கு. இப்போ மல்லித்தலையை போட்டு இறக்கிட போகிறோம். நைசோல் போட்டுட்டுறவா தம்பி, வந்திருக்க நண்பர்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். மூங்கில் துறைப்பட்டிலேருந்து வந்த நம்ம ரசிகர்களுக்காக நெய் சோறு. அதாவது நம்ம ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, முதியோர் இல்லத்துக்கு சேர்த்து. ஆமாம், அவங்க மூலமாக அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? முதியோர் இல்லத்துக்கு, நம்மளுக்கு வந்திருக்க நம்மள நண்பர்களுக்கு வல்லக்கம்பல கம்மன்னு நம்ம எப்போதுமே நெய் சோறில் தாளிக்கும் போதே நம்ம நெய் சேர்த்துருவோம். அப்படி சேர்த்தா மட்டும்தான் அந்த நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த நெய் சோறு ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த மனம் வரும். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா மந்த்துக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? அரை பாட்டில் தாளிக்கும் போது சேர்த்தது. பொள்ளன்னு வந்துச்சு சார். ஃபஸ்ட்டு குவாலிட்டி பாஸ்மதி அரிசிங்க. பார்த்தீங்களா? சொல்லவே தேவையில்ல, பார்த்தாலே தெரியும் சார். தக்கன்னு மின்னுது வச்சேன். ஆமாங்க. நம்ம நண்பர்களுக்காக தால்ச்சா எப்படி இருந்துச்சுன்னு காலையிலே சொல்லியிருப்பாங்க. சித்தூர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கனு நெய் சோறுக்கு ஏற்ற மாதிரி சித்தூர் சிக்கன் தொக்கு. என்னப்பா உனக்கு இல்லைன்றியா?
நீ தான் தினமும் சாப்பிட்றியா? இன்னைக்கு கெஸ்ட்டுக்கு கொடுத்து கெஸ்ட்டோட ஃபேஸில் என்ன மாதிரி ரியாக்ஷன் வருதுன்னு நீங்கள் இந்த பக்கம் வாங்க, அப்படியே இந்த பக்கம் இப்படி வாங்க, அப்படி இருங்க. நீங்கள் நில்லுங்க. சாப்பிடுங்க. இதுமாரி வேறு எங்கேயுமே சாப்பிடாத அளவுக்கு மேலே பிரமாதமாக அருமையாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு. வாயில் போகும்போதே அப்படியே ஒரு இனிமையான ஒரு இது வருது. அருமையாக இருக்குது. நன்றி நன்றி அண்ணே நான் சூப்பராக இருக்குண்ணா. தேங்க்யூண்ணா தேங்க்யூ மாஸ்டர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. இல்லை இன்னைக்கு ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் மிஸ் மிஸ் பண்ணுறோம். பண்ணிட்டோம். ஜென்ராயணி மிஸ் பண்ணுறோம். அதுதான் நான் இருக்கேன். உடனே மிஸ் பண்ணலையா அவன்? எப்படிண்ணா இருக்கு? சூப்பராக இது குறைகள் ஏதாவது? இப்போதான் டிஃபன் சாப்பிட்டா. ஆமாம், இது சாப்பிட்ட உடனே மறுபடியும் போயின்னு இருக்கும்போது அது கை வைக்க வைக்க தானாக உள்ளே போய் போகுது சாப்பாடு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு 160 முதியோர்கள் பசியாடுறாங்க. நாங்கள் உங்களால தான் நாங்களும் சாப்பிட்றோம். ஸோ இதுதான் எங்களுக்கு வேணும். நீங்கள் நன்றி சொல்கிறதே வந்து நாங்கள் தான் உங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் செய்யறதெல்லாம் சும்மாண்ணா. ஏன் நான் ஏன்னா உங்களுக்கு சேவை தான் பெரிய சேவை. நாங்கள் ஒரு நாள் நாளைக்கு எங்களோட வேலையை தேடி நாங்கள் போயிடுவோம். நீங்கள் தினந்தோறும் இது ஒரு சேவையாக உங்களுக்கு தான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாம், தேங்க்யூண்ணா. ஆனால் வந்தவங்க என்னை கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிடுங்க. அருமையான கிரேவிண்ணே. வதக்கி அரைச்ச மசாலா இருக்குது தெரியுமா, கொஞ்சம் கூட பச்சை வாடை இல்லாமல் செம்மையாக வந்துருக்குண்ணே இந்த கிரேவி. என் ஸ்டைலில் சாப்பிட்னா ஒரு பொருள் மிஸ் ஆகுது பிரதர். அது கேட்டுங்க. முட்டைங்க. முட்டை சரி. ஏன்னா முட்டை தாளிச்சா காலையில் சாப்பிட்டாரு இட்லியோட. நாங்கள் இன்னைக்கு செஞ்ச செய்முறை பார்த்துருப்பீங்க. ஒரு மசாலா வதக்குனா மற்ற மசாலாங்களை போட்டு கறி வேக வச்சோம். நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவும் கறியில் போட்ட மசாலாவும் பக்காவாக அந்த கறி ஃபுல்லாகவே இறங்கி கிரேவி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குங்க. ஒன்று தான் மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் சித்தூர் இருக்குது. சித்தூர்னாலே காரம் இருக்கும். நம்ம முதியோர்களுக்கு கொடுக்கறதுனால காரத்தை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு சூப்பரான சுவையில் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அப்படியே கொண்டு போயிட்டு முதியோர்களுக்கு கொண்டு போயிட்டு மதிய விருந்து நண்பர்களோட கொடுக்க போகிறோம். போகலாங்களா? போகலாமே. என்னென்ன விருந்து கொண்டு வந்திருக்கோன்னு பார்ப்போமா? மல்லிகை பூ மாதிரி இருக்கிற நெய் சோறு, எப்படி காய்கறி எலும்பு போட்ட தால்ச்சா தெரியுதா, அவிச்ச முட்டைன கலர்ஃபுல் தயிர் பச்சடி, தூர் சிக்கான கிரேவியோட கோழிக்கறி, முந்திரி திராட்சை எல்லாம் போட்ட நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி. குவைத்திலிருந்து அவங்க நண்பர்களாக ஒன்று சேர்ந்து நம்மளுக்காக உணவு தயாரித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான சுவையான உணவு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்காக கடவுளிட அவங்களுக்காக வேண்டிக்கலாமா? ஓகே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. அன்பு தந்தை இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, இதோ இந்த மதிய உணவை எங்களுக்கு தந்ததற்காக நமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். இதோ இந்த குவைத் நண்பர்களின் அவர்களது குடும்பம் நல்ல உடல்நலத்தோடு வாழவும் அவர்களது பணி இன்னும் சிறப்பாக வளரவும் இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். பிரமாதங்களா? குவைத்திலேருந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படிமா இருக்கு? குவைத்திலேருந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? குவைத்திலேருந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? குவைத்திலேருந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நன்றி. நல்லா இருக்குங்களா? சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களா? சாப்பிடுங்க. ஏன் சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. குவைத்திலேருந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்க. நன்றி. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு சூப்பராக இருக்குது. குவைத்திலேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்காகவே இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. wish them a successful life in தேங்க்யூ.
நல்லா இருக்குங்களா? குவைத்லேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்களா? சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க. குவைத்லேருந்து நண்பர்கள் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஐயா. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? குவைத்லேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நன்றிங்கம்மா. குவைத்லேருந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. உங்கள் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும், நீரோடி வாழ்ந்து நல்லா இருக்கணும். நன்றிங்கம்மா. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருக்குங்களா? குவைத்லேருந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நன்றிங்க. மக்கள் பார்த்துருப்பீங்க, முதியோர்கள்லாம் எவ்வளோ சிறப்பாக சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்னு. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான். இவங்க மட்டும் கிடையாது, இவங்களோட சேர்ந்து பாகிஸ்தானை சேர்ந்து இப்போ குவைத்தில் இருக்க நண்பர் யாக்கூப் மற்றும் சகோதரர்கள் சசி, செல்வம், சலீம் அவங்கள சேர்ந்து தான் இந்த விருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் திருப்திங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு இந்த விருந்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான முதியவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.